ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், குரு, புதன் சேர்க்கையை பற்றி நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா குரு, புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, புத்திசாலி தன்மையை ஏற்படுத்தும். அறிவாளி தன்மையை ஏற்படுத்தி குடுக்கறது தான் இந்த குரு, புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்றது. பொதுவா குரு அப்படிங்கிறது குருமார்களை குறிக்கக்கூடியது. தனக்காரகன், புத்திரக்காரகன், அதாவது ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே குடுக்கறது தான் குரு பகவான். ஒருவருடைய ஜாதகத்துல குரு வலுத்து போய் இருந்துச்சு அப்படின்னாவே வந்து வாழ்க்கையில அவங்க உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க. அதாவது படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். அதுவே புதன் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கு, புதன் நல்லா வலுத்து போய் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிரிமினல் மைண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே ஏற்படும். அதாவது வந்து எல்லா விஷயத்திலுமே கத்துக்கணும். இந்த புதன் உச்சமா இருக்கிறது, புதன் திக்பலத்துல இருக்கிறது, புதன் ஆட்சி வீட்ல இருக்கிறது, இந்த மாரி புதன பொறுத்தவரைக்கும் நல்லா வலுவா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேம்புல்ல மேயக்கூடிய அமைப்பை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது எந்த ஒரு விஷயமே ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. மேம்போக்குத்தனமா எல்லாமே கத்துப்பாங்க. எல்லாமே அரகுற விஷயம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ஆனா நாட்டு நடப்பா இருக்கட்டும், படிப்பு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்க கத்துப்பாங்க. எல்லாமே அத்துப்படி அப்படின்னு சொல்றது பொதுவா. ஆனா, இந்த குருவ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஆழமா, நுணுக்கமா கத்துக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி குடுக்கறது தான் இந்த குரு. புதன பொறுத்தவரைக்கும் மேம்போக்கா செல்லக்கூடிய நபர்களா இருப்பாங்க. முந்திரி கொட்டைத்தனம் அதிகமா இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயமே என்னால முடியும், தன்னால முடியும் அப்படிங்கிற மாரி முந்திரி கொட்டைத்தனமா முன்னாடி முன்னாடி போய் எல்லாமே செய்வாங்க. முன்னாடியே எல்லா விஷயமும் எல்லாமே கத்துப்பாங்க. அதாவது இந்த குருவும், புதனும் சேர்ந்து இருக்கும்போது அறிவாளித்தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமா ஏற்படும். அதாவது குருவ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயமே நுணுக்கமா, ஆழமா கத்துக்கணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி குரு பகவான ஏற்படுத்துவாரு. புதன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி குடுக்கும் இந்த புதனம். அப்படி இருக்கும்போது இந்த 2 கிரகமும் சேர்ந்து இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நம்பர் 1 இருப்பாங்க. படிப்பு நல்ல அருமையான படிப்பா இருக்கும். அதேபோல அவங்களுக்கு வந்து வாழ்க்கை முறையை வந்து சிறப்பா செல்லக்கூடிய அமைப்புல இருக்கும். நுணுக்கமான அறிவு அவங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா, நுணுக்கமா செய்வாங்க. யோசிச்சு பொறுமையா செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். படிப்ப பொறுத்தவரைக்கும் அதாவது பேசி பிழைக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். அதாவது டீச்சிங் லைனா இருக்கட்டும், இல்ல அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆடிட்டர் லைன், கணினி சம்பந்தமான துறை, மெடிக்கல் சம்பந்தமான துறை, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடிய அமைப்பு, வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் போஸ்டிங்ல இருப்பாங்க. அதாவது ஆபீசர் ரேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது புத்திசாலி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இவங்கள்ட்ட ஒரு பொறுப்ப குடுத்தா, அத முறையா செய்வாங்க, உடனே செய்வாங்க, நுணுக்கமா செய்வாங்க அப்படிங்கிற மாரி மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை தன்மை ஏற்படுத்தி குடுக்கும் பொதுவா. அதேபோன்று இந்த புதன், குரு சேர்க்கை உள்ளவங்க நபர்கள பொறுத்தவரைக்கும், தாய் மாமன் வழி உறவு முறை அப்படிங்கிறது பெருசா நன்மை ஏற்படுத்தி குடுக்காது. அதாவது தாய் மாமன பொறுத்தவரைக்கும் ரொம்ப டம்மி ஆக்கிடும். அதாவது வளர்ச்சிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார வாழ்க்கையில ரொம்ப பின்தங்கி இருக்கணும். இல்லன்னா குடும்ப வாழ்க்கையில வந்து சிதைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்றது பொதுவா. இந்த குரு, புதன் சேர்க்கை உள்ளவங்களுடைய தாய்மாமன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தாய்மாமன பொறுத்தவரைக்கும் ஒரு சில நபர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கலாம். இல்ல அப்படி திருமணம் நடந்தாலும் புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கலாம். இல்ல புத்திர பாக்கியம் இருந்தாலும் பொருளாதார வாழ்க்கையில ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, தாய்மாமன இது கஷ்டப்படுத்தும், டம்மி பண்ணும் அப்படின்னு சொல்றது பொதுவா. அதுவே இவங்களுடைய வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பேரு, புகழ், மக்கள் மத்தியில செல்வாக்கு அமைப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும். ஆடம்பரமான வாழ்க்கை முறை அமைப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும். ஒரு ராயல் லைஃப் அப்படிங்கிற மாரி ஒரு சுகபோக வாழ்க்கையில இவங்கள அமைச்சு குடுத்துரும். பொதுவா இந்த குரு, புதன் சேர்க்கை அப்படிங்கிறது லக்னத்துல இருக்கு அப்படின்னா, லக்னத்துல குரு, புதனும் திக்பலத்துல இருப்பாப்ல. அப்படி இருக்கும்பொழுது படிப்பு சிறப்பா இருக்கும். அதாவது இவங்களால எல்லாமே முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப போல்டா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமே ரொம்ப ஃபாஸ்ட்டா செயல்படக்கூடிய அமைப்புல இவங்க இருப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இதே இந்த சேர்க்கை வந்து குரு, புதன் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்துல 2ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா, பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப தெளிவா பேசுவாங்க, பொறுமையா பேசுவாங்க, நகைச்சுவையா பேசக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அதேபோல நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் அதாவது தொடக்க கல்வி படிப்பை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு சிறப்பான முறையில இவங்களுக்கு ஏற்படும். அதாவது இவங்க ஒரு வாக்குறுதி குடுத்தாங்க அப்படின்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அத உடனே செய்வாங்க. இவங்கள நம்பி இருக்கலாம் அப்படிங்கிற மாரி
கொடுத்த வாக்க நிறைவேற்றக்கூடிய நபர் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதே போன்று இந்த சேர்க்கை வந்து 3ஆம் பாவத்துல இருக்குது அப்படின்னா முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிறு தூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும். அதே போல இளைய சகோதரர்கள் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புல இவங்க இருப்பாங்க. அதே போல முயற்சி ஸ்தானம் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு இவங்க முயற்சி பண்றாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய சூழல்ல இருப்பாங்க. பேப்பர், பேனா ஒர்க், ரிஜிஸ்டர் ஒர்க், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா செயல்படக்கூடிய அமைப்பு இவங்க இருப்பாங்க. அதாவது குடுத்தல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா செல்லக்கூடிய நபர்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 4ஆம் இடத்துல இந்த குரு புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துறவு, அசியா சொத்து யோகா அமைப்புகள் அதிகமா இவங்களுக்கு இருக்கும். சொந்த வீடு கண்டிப்பா இருக்கும். ஒன்றுக்கு பல வீடுகள், 2 வீடு, 3 வீடு அப்படிங்கிற மாதிரி வீடு அதிகமா கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்புல இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே போல இவங்களுக்கு வந்து தாய் வழி உறவு அப்படிங்கிறது வந்து சிறப்பான முறையில செல்லக்கூடிய இருக்கும். தாய் மேல ரொம்ப பாசமா இருக்கிறது, பிரியமா இருக்கிறது, சொந்த ஊர்லயே இருக்கிறது, சொந்த ஊர்லயே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அங்க ஒரு பேரு புகழோட வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 5ஆம் இடத்துல குரு புதன் சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம். அதாவது குழந்தைகள் மேல ரொம்ப பாசமா இருக்கிறது, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த நிலைக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களை சிறப்பா வளர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அதிகமா ஏற்படும். ஆன்மீக பற்று அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும். டிஃப்ரெண்டா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மேற்கொள்வாங்க. 6ஆம் இடத்துல இந்த குரு புதன் சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றது. அதாவது படிப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமாவே ஏற்படும். அதே போல ஒரு சில நோய் நொடியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும். அதாவது நரம்பு சம்பந்தமான நோய் நொடியோட தாக்கங்கள் அதிகமா ஏற்படுறது, தைராய்டு பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். ஏற்பட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சம்பாதிப்பாங்க. அதே எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விரைய செலவு அப்படிங்கிறது இவங்க அதிகமா ஏற்படும். அதே போல சுயநலம் நிறைந்த நபர்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 6ஆம் இடத்துல அந்த குரு புதன் சேர்க்கை இருக்கிறது. 7ஆம் இடத்துல அந்த குரு புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனைவி மூலமான வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல மனைவியை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களா இவங்களுக்கு வரன் அமைப்பு ஏற்படும். அதே போல சின்ன வயசுல இவங்க மேரேஜ் அப்படிங்கிறது பண்ணிடுவாங்க. அதே போல நண்பர்கள், உறவினர்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாவே ஏற்படும். ஏன்னா குருவும் புதனும் வந்து லக்னத்தை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் நீதி நேர்மையோட இருப்பாங்க. வரக்கூடிய மனைவியும் நீதி நேர்மையோட செயல்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே போல மனைவி மூலமான ஆதாயங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போதும் ஏற்பட்டுட்டே இருக்கும். 8ஆம் இடத்துல இந்த சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானத்தை வந்து வலுப்படுத்தினாலும் 7ஆம் இடத்துக்கு இது 2ஆம் இடம் அப்படிங்கிறதால தன வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். அதாவது 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு மூலமான வருமானங்கள் ஏற்படுறது, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறது, இல்ல வெளிநாட்டுல வந்து அதிகமான சம்பளம் வாங்கி உள்நாட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா இவங்களுக்கு ஏற்படும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இந்த 8ஆம் இடத்துல இந்த சேர்க்கை உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா வெற்றி பெறாங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துல இந்த சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கும்போது தந்தையை வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலைக்கு செல்ல வைக்கும். தந்தை வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வாழ்க்கையில உயர்ந்த நிலையில இருப்பாரு, பேரு புகழோட செல்லக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. அதே இந்த 9ஆம் இடத்துல இந்த குருவும் புதனும் சேர்க்கை இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்க அரசு பணியில இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அரசு பணியில இருக்கணும், இல்லைன்னா அவங்க குடும்பத்துல ஒரு நபர் கண்டிப்பா அரசு பணியில இருக்கணும். அரசு சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமான முறையில இருக்கும். ஒண்ணு அரசு பணி, இல்ல அரசு சார்ந்த துறையில வேலை பார்க்கறது, இல்லைன்னா அரசு சார்ந்த துறையில கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறது, இல்லைன்னா அரசியல்வாதியா வரக்கூடிய அமைப்பும் அவங்க ஜாதகத்துல இருக்கும். அவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்புல இருக்கும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல இந்த குரு புதன் சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீதித்துறையில செல்லக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அரசு பணி சார்ந்த விஷயத்துல அதிகார பணியில போய் உட்காரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவங்கள பொறுத்த வரைக்கும் டீச்சிங் லைன், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆடிட்டர் லைன், கணினி சம்பந்தமான துறை, பேசி பிழைக்கக்கூடிய அட்வொகேட் தொழிலாக இருந்தாலும் சரி, இல்ல மார்க்கெட்டிங் பிசினஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான துறையில இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த குரு புதன் சேர்க்கை 10ஆம் இடத்துல இருக்கிறத பொறுத்த வரைக்கும் அரசு பணி, அதிகார வர்க்கத்துல பணிபுரியக்கூடிய அமைப்புல தான் பொதுவா இருக்கும். லாபஸ்தானத்துல இந்த குரு புதன் சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது லாப நோக்கோடு செயல்படுவாங்க. மூத்த சகோதரர்களால இவங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். இவங்களும் மூத்த சகோதரர்களுக்கு அதிகமான உதவிகளை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கணும். அதே போன்று வெளிநாட்டு பணங்கள், வெளிநாட்டு தேசம் மூலமான வருமானங்கள் ஏற்படுறது, படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது, இல்ல வெளிநாட்டிலே அங்க செட்டில் ஆகிறது, இது போல விஷயமும் இவங்களுக்கு ஏற்படும். 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல குரு புதன் சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான விரய செலவு பண்ணுவாங்க. அதிகமான அலைச்சல்கள் அதிகமா ஏற்படும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க முடியாத அமைப்புல எல்லாமே செலவு பண்ணக்கூடிய அமைப்புல ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த 12ஆம் இடத்துல உள்ள குரு புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்றது பொதுவா. இந்த 12ஆம் இடத்துல இந்த குரு புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தாது. என்ன ஒரு விஷயம்னா தன்னால முடியும், தன்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தை கொடுத்துரும். அதன் மூலமான ஒரு சில விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான பணம் சம்பாதிப்பாங்க.
கடைசி காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்தையுமே இழக்கக்கூடிய அமைப்புல ஏற்படுத்தி குடுக்கறது தான் 12ஆம் இடத்துல உள்ள குரு, புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்றது பொதுவா. பொதுவா இந்த கிரக சேர்க்கைய பொறுத்தவரைக்கும் உள்ள நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கஷ்டப்பட மாட்டாங்க. ஒண்ணு அப்பா, அம்மா சம்பாரிச்சு வச்சிருக்கணும். இல்ல அப்படின்னா தான் சம்பாரிக்கணும். இல்லன்னா தன்னுடைய வாரிசுகள் சம்பாரிக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு சுகபோக வாழ்க்கையில வாழ்ந்து காலத்த கழிக்கக்கூடிய நபர்களா தான் இருப்பாங்க. இன்னும் ஒரு விஷயம்னா, அதி புத்திசாலி அப்படிங்கிற மாரி அமைப்பு ஏற்படும். யாரு சொல்றது இவங்க கேட்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு நல்லது, கெட்டது அப்படிங்கிறது இவங்களே 1க்கு 10 முறை யோசிச்சு தான் வாழ்க்கைய நடத்துவாங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அறிவுரை சொல்லக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. ஐடியா குடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க இவங்கள பொறுத்தவரைக்கும். ஆனா, இவங்களுக்கு யாருமே அட்வைஸ் பண்றது புடிக்காது. ஐடியா குடுக்கறது புடிக்காது. ஆனா, இவங்கள பொறுத்தவரைக்கும் 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடியா குடுக்கறது, அட்வைஸ் பண்றது எல்லாமே இவங்க செய்வாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நீதி, நேர்மை, உண்மையாக செயல்படக்கூடிய நபர்களா தான் இருப்பாங்க என்று கூறி, மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய! வாழ்க வளமுடன்.